பார்ட் 3 வீடியோ காளான் கிரேவி செய்ய போகிறோம். காளான் வெட்டிட்டு இருக்கோம். அப்படியே சைடுல பாருங்களேன், சுத்து போட்டு சொன்னே பின்னாடி தான் இருக்குதா, சுத்தி இருக்கு. பின்னாடி வந்து அங்க உட்காந்துருக்கு, அது பார்த்துட்டு வேற நாளதான் இருக்கும். சுத்தி போட்டு கரெக்டா ஒண்ணும் பண்ணாதீங்க. ஆரம்பிச்சு என்ன வந்துடும் அண்ணிதான். நெருப்பத்தை வச்சுன்னா தூர போயிருந்தா ஒரு எல்லாம் வந்துரும்டா. இல்லடா, நெருப்பத்தை வச்சோம்னா எல்லாம் போயிருந்தா. ஏண்டா நெருப்பு கிட்ட வராது. ஓ விரவு அது போதுமாடா? இப்ப பார்ட் 3 வீடியோ காளான் கிரேவி செய்ய போறோம். ரொம்ப கருகி விட்டுற வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடியா, ஊத்து ஊத்து. பெருசா கட் பண்ண மாட்டியா? கிட்ட போய் காட்டுறா. அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்க தெரியும்னு அவசியமே இல்லடா. போடா. என்னடா பண்ற? போமா. ஏய், இன்னொரு கல் ஏதாவது எடுத்துருவாங்கடா உட்காரத்துக்கு. வேலையா அப்படியே வர வச்சோம். மோகா போதா மோகா, கீழே வச்சிரு, கீழே வச்சிரு. எங்கடா? அங்கே பாரு, குட்டிகள் ஒன்று இருக்கு. அவங்க அப்படியே கீழே உட்கார. என்னடா அவன் மாதிரி வெள்ளை பேண்ட்டை போட்டு வந்து அங்கே சம்டி மாதிரி உட்காந்துட்டு வீட்டில் போய் திட்டுவாங்க. என்னதான் என்ன சார் வாங்க சார், வெங்காயத்தை போட்டுங்க போடுறேன். இல்லை 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 இல்லை, அது இல்லைடா இல்லைடா. ஏய் ஃபஸ்ட்டு அடுப்பு இதுதான் பார்த்துக்கோங்கடா. அதுவும் அப்போ நல்லா வெடிதா, அதுவும் முக்கியம்டா. ஏதாவது பேசுகிற மூசியே பேசி தான் வச்சுக்கிறேன் இல்லையா? அவங்களாம் போடியா. அவர் ரீஎடிட்டிங் கூட பண்ணிட்டேன்டா. வர்றா நீ இந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு ரீஎடிட் சவுண்ட் எல்லாம் இது பண்ணி மியூட் பண்ணிட்டு நீயே பேசுவோம். அடுப்பு சண்டமா இருக்கு. விட விட நிற்க போதா? இல்லை இல்லை நிற்காது நிற்காது. இல்லையா அணைச்சிட்டாங்க? இல்லை இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கடா அந்த மட்டையா. ஆமாய்யா, அதான் அம்மா ஓகே. அதான் 10 கிலோ புரிஞ்சுருக்குது. சோடா எல்லாத்தையும் போட்டிங்களா? ஏனம் இருக்கு. அந்த கட்டி சோடா தானே மெயின் முக்கியமே. இதெல்லாம் வேஸ்ட்டடா. கட்டி சோடா தானே முக்கியமே. கொஞ்சம் கொஞ்சமாக போடு. உள்ள போடுறதா அவனதான்டா பிடிச்சதா. அந்த கட்டை எதுக்கிட்ட வச்சிருக்காரு? ஓடு. போட்ட மாட்டேன் எப்படி போட்ட மாட்டேன் எப்படியா? இதா யார அட குண்டாமாண்டா. நீ வருது இருக்குல்ல, இது இருக்குல்ல, என்ன போட்டோ அது போட்டோ எடுக்கிறது. இதெல்லாம் எப்படா வந்துச்சு? ரிமூவ் பண்ணல, எப்பயுமே இருக்குண்டா டிஃபால்ட்டாகவே. அடுத்த டைம் கட் பண்ணி எடு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன். விறகு எடுப்புனா கடுப்பு தான் செய்யும். அந்த மண்ணெல்லாம் பூசுவாங்கடா, கறி அப்பப்போ அந்த நேச்சர்ஸ் இருக்குங்களா மசாலாடா. என்ன மசாலா? அந்த இது காட்டிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிடு. கொஞ்சம் உப்பு எடுத்துருவா. சாந்துலையா? என்ன சாந்து? சாப்பாடு டப்பா கிட்ட இன்னொரு இது இருக்கும் பாரு, அது எடுத்துவா. அவ்வளோதான், வீடியோ கட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு சாந்து வீட்டிலேருந்து அரைச்சி வந்தாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி, அது கூட கரம் மசாலா கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் நேரம் தேவையான மிளகா எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து வந்தாச்சு. அதை மிக்சியை போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெய் திரிஞ்சு வரணும். என்ன வெடிக்குதே? அண்ணாச்சி போனீங்கடா, அடியில் கவர் வச்சுல அதுதான் சூப்பரா வைடா. அந்த பொடியா. இப்போ காளான் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கிண்ணம் கூட அவ்வளோதான் பாரு. கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்.
போதும் 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 போதும். வேணாம் விடு வேணாம் விடு. கிரேவி மாதிரி மணமா பார்த்து கிண்டி விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும் காலம். பொறுமையா திருப்பி விட்டா போதும். இது பண்ணி முடிச்சோன்னா அவ்வளோதானா? பண்ணி முடிச்சு சாப்பிட்டேன். என்னடா பாஸ் இது சரி நீங்கள் சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுல. இன்னும் இருக்கு. ஜேனு நல்லாக்குதா? சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஜேனு. எல்லாம் இப்போ தான் சாப்பிட்றோம். நல்லாக்குதா? ஏய் கீர்த்தி நல்லாக்குதாயா? ம் பேர் சார்? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே முதல்ல பண்ணி சமைச்சு சாப்பிட்ருக்குறோம். சூப்பராக இருக்குது. நீயா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கோம். நீ அதே தானே? வாங்க சாப்பிட்லாம். கிரேவி பாருங்க. இங்கே ஒருத்தர் உறவினர் வச்சு நம்மள மூதாதையர்கள் உட்காந்து பார்க்குறாங்க. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு வெற்றிகரமா. பக்கத்துக்கு நம்ம உறவினர்களுக்கு கொடுத்தாச்சு. நம்மகிட்ட இருந்தே பிடிங்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா பிடிங்கிடுச்சு இங்கே இந்த அப்புறமா தேவையான ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நான், கீர்த்தி, சபரி, பேரரசு, மோகன், என் தம்பி எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெற்றிகரமாக 1K அடித்தாச்சு. இதுக்கு மேலே நல்லா சப்ஸ்கிரைபர் ஏறணும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஓகே பாய் பாய். நெக்ஸ்ட்டு சூப்பர் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களது விடைபெறுவது ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். பாய் பாய்.